Hello friends, welcome to our channel Mr.vaathi. இன்னைக்கு வேற சிட்டிஸ்ல எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெயிலா இருக்குது. இது போக கரண்ட் கட் வேற. சோ இந்த ஹீட்டை நம்மளால தாங்க முடியல. இதை விட 12 மடங்கு 13 மடங்கு அதிகமா ஹீட் இருக்கிற ஒரு பிளானட்ல இருந்து எப்படி இருக்கும்? சோ அந்த பிளானட் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அங்க வந்து உயிர் வாழ தகுதியான ஒரு பிளானட்டா, அங்க வந்து உயிர் வாழ தகுதியான ஒரு விஷயம் அங்க நடந்திருக்குது. ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2020ல வந்து ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆச்சு. சோ அதை படிச்சப்போ அதை பத்தி தெரிய இருந்தது. சோ இந்த வீடியோல வந்து நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். நம்ம சோலார் சிஸ்டம்ல வந்து மெர்க்குரிக்கு அப்புறம் செகண்ட் பிளானட்டா இருக்கிறது வந்துட்டு வீனஸ் தான். சோ தமிழ்ல வந்து வெள்ளின்னு சொல்லுவோம். சிமிலர் டு எர்த் தான். எர்த்துக்கும் வீனஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ டென்சிட்டி, வெயிட், கிராவிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 to 90% சேமாக இருக்கும். இப்போ எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வந்து கிராவிட்டி அப்படின்னா அங்கே வந்து வீனஸ்ல வந்து 8.9 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஒரே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு நிலா இருக்கிற மாதிரி வீனஸ்க்கு வந்து மூன் கிடையாது. ஸோ ஹாட்டஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னா வீனஸ் தான். ஏன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 465 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எர்த்தை விட 12 மடங்கு அதிகம். அதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி எர்த்துடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து இங்கே 38 டிகிரி செல்சியஸ்னா அங்கே வந்து 465 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெப்பநிலை அதிகமாக இருக்கும். ஒரு பெப்பரோனி பீஸா வந்து நீங்கள் வந்து அங்கே வச்சிங்கன்னா 7 செகண்ட்ல வந்து குக் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்ஸில் வந்து ரோவர் அனுப்புன மாதிரி வீனஸில் வந்து ஒரு ரோவர் அனுப்பணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. அதிகபட்சம் ரீசெண்டாக அவங்க அனுப்பின ஒரு 2 ரோவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தான் வந்து தாக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மெல்ட் ஆகி வேப்பரைஸ் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா வீனஸோட அட்மாஸ்பியர் வந்து வளிமண்டலம், அதாவது அங்கே வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா 96% வந்து கார்பன் டை ஆக்சைடு, 3% நைட்ரஜன், அது போக சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த வீனஸுடைய வளிமண்டலம் இருக்குது. இப்போ எர்த்துடைய வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா நம்ம 72% நைட்ரஜன் சொல்கிறோம், 21% ஆக்சிஜன் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்தாலும் சரி, சல்ஃபியூரிக் ஆசிட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ இதனால என்ன பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சூரியன் வர அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி வச்சுக்கும், மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு ஓசோன் லேயர் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அங்கே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால வர வெப்பத்தையில வந்து உள்ளே வச்சுட்டு வெளியில் அனுப்பாமல் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் வந்து அப்படியே இருக்கிறனால தான் வந்து அங்கே சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட 465 டிகிரி செல்சியஸ் வந்து காட்டினதா முன்னாடி சொன்ன அந்த ரெஃபரன்ஸ். இது போக ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 93 பார் இருக்குது. இப்போ எர்த்தில் இருக்கிற சர்ஃபேஸ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 1 பார். ஸோ அங்கே 93 பார்னா 93 டைம்ஸ். அதாவது இப்போ இதுக்கு உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ எர்த்தில் வந்து இப்போ ஒரு நடுக்கடல் வந்து நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து ஒருத்தரை நிறுத்தினீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த ப்ரெஷர் இருக்குமோ அது வந்து வீனஸுடைய சர்ஃபேஸ்ல வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு. எர்த் மாதிரி தான் வந்து வீனஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் இருக்கு. 200 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துலையும் வந்து எர்த்து மாதிரியே வீனஸ்லேயும் வந்து ஓஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, கடல் தண்ணி எல்லாம் இருந்திருக்கு. பட் காலப்போக்கில் த்ரூ த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த கிளைமேட் சேஞ்சஸ், இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ்னால பார்த்தீங்கன்னா வீனஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நரகம் மாதிரி ஆயிடுச்சு. பட் அங்கே வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு எலிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு மாலிகுலை. ஸோ அது என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சயின்டிஸ்ட் வந்து டெலஸ்கோப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த வீனஸோட அட்மாஸ்பியர் இருந்து வர அந்த லைட்டில் இருக்கிற வேவ்லென்த்தை வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வளிமண்டலத்திலிருந்து வர அந்த லைட்டை வந்து அப்சார்ப்ஷன் மூலமாக பண்ணப்போ அதில் வந்து Phosphine அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு மாலிகுல். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் கேஸ் தான். அது கிட்டத்தட்ட நைட்ரஜன், ஆக்சிஜன் மாதிரி அது ஒரு கேஸ், பட் ரொம்ப டாக்ஸிக்கானது. ஸோ வீனஸோட கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்பின் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஃபாஸ்பின் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து உருவாகும் அப்படின்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஃபிசிக்கல் ரியாக்ஷனோ இல்லை கெமிக்கல் ரியாக்ஷனோ இருக்காது. அது மூலமாக உருவாக்க முடியாது. ஒன்றா வந்து மேன்மேடு, மனிதனால் வந்து அது ஆர்டிஃபிஷியலாக வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கணும். இல்லை அப்படின்னா பாக்டீரியா மாதிரியான சின்ன சின்ன நுண்ணுயிர்கள், மைக்ரோப்ஸ் மூலமாக வந்து அது உற்பத்தி ஆகிருக்கணும். ஸோ அங்கே வந்து மேன்மேடாவோ இல்லை ஆர்டிஃபிஷியலாவோ வந்து வீனஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ் இந்த பாக்டீரியா மூலம் வந்து உருவாயிருக்கணும். ஸோ அதுதான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி, லைக்லி காஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கிள் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பயாலஜிக்கல் லைஃப் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கேஸ் இல்லாட்டி முக்கியமான ஒரு மாலிகுல் வந்து இந்த ஃபாஸ்பின் அப்படிங்கிற இந்த இதுதான். வீனஸோடைய சர்ஃபேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 60 கிலோமீட்டர் அபவ் த சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட்ஸில் வந்து வீனஸோட கிளவுட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்பின் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளவுட் லெவல், அதாவது அந்த சர்ஃபேஸ் நான் சொன்ன அந்த 465 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் மேலே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எர்த்தில் இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் தான் வந்து அங்கே இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி to 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 1 பார் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து லைஃப் இருக்கிறதுக்கான அறிகுறி வந்து, அதாவது இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் இருக்கிறதுக்கான அறிகுறி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சூரிய வெளிச்சம் வந்து வீனஸோட அட்மாஸ்பியரில் பாஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். லைட்லேருந்து வேறு
டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் சைஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த அட்மாஸ்பியரில் படுதோ, இப்போ உதாரணத்துக்கு எர்த்தோட அட்மாஸ்பியரில் பட்டுச்சுன்னா எர்த் அட்மாஸ்பியர் இருக்கிற மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சன்லேருந்து வர அந்த லைட்லேருந்து வர ஒவ்வொரு வேவ்லேருந்து பிரித்து அதுவாக வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுறது. இந்த அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எந்த எலிமெண்ட் வந்து இல்லை எந்த மாலிகுல் வந்து அந்த லைட் அப்சார்ப் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து டார்க் ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டார்க் கேப் மூலமாக வந்து எந்த மாலிகுல் வந்து அதை அப்சார்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சலாம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேவ்லென்த் அப்சார்ப்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதான் தனியாக ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்சிஜன் வந்து ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த்தை வந்து அது வந்து அப்சார்ப் பண்ணிச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து கேப் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இது வந்து ஆக்சிஜன் வந்து இது வந்து உறிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணும். அதே மாதிரி மீத்தேன், ஃபாஸ்பின் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேவ்லென்த்துடைய அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த லென்த்தில் வந்து அப்சார்ப்ஷன் நடந்திருந்தால் அது வந்து இந்த எலிமெண்ட் தான் வந்து இது அப்சார்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை தான் வந்து அந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற இந்த கேப்பை வந்து அது மூலம் மெஷர் பண்ணி இது வந்து ஃபாஸ்பின் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஃபாஸ்பின் கேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபாஸ்பின் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்ஸிக் கேஸ் தான். ஸோ இது வந்து இந்த கார்லிக் பூண்டும் அப்புறம் செத்துப்போன ஒரு மீன் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஸ்மெல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஃபாஸ்பின் கேஸோட கேஸ் இருக்கும். இது ரொம்ப டாக்ஸிக்கான கேஸ், நச்சு வகை கொண்டது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியாவுக்கு வந்து கசின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அம்மோனியா பார்த்தீங்கன்னா NH3 அப்படின்ட்டு இருக்கும். ஒரு நைட்ரஜன் அதை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஃபாஸ்பின் பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் தூக்கி அங்கே வந்து ஃபாஸ்பரஸ் வச்சிங்கன்னா ஃபாஸ்பின் அப்படிங்கிற அந்த கேஸ் வந்து டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. இப்போ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்பின் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 2 டைப்பாக தான் வந்து உற்பத்தி ஆக முடியும். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மேன்மேட் மூலமாக, இல்லைனா நேச்சுரலாக வந்து பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பாக்டீரியா மூலமாக வந்து இந்த ஃபாஸ்பின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபாஸ்பின் அப்படிங்கிறது ஒரு பிளானட்லேருந்து ஃபாஸ்பின் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பயோமார்க்கர், அங்கே வந்து நுண்ணுயிர்கள் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது, அது ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் போட்டுருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ALMA டெலஸ்கோப் அப்படிங்கிற டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன அந்த வேவ்லென்த் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வேவ்லென்த் வந்து அப்சார்ப் பண்ணது வந்து ஃபாஸ்பின் அப்படிங்கிறது வந்து அந்த வேவ்லென்த் அப்சார்ப் பண்ணியிருக்கு. அதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.123 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ALMA டெலஸ்கோப்புடைய ரெக்கார்டிங்கில் வந்து தெரிஞ்சிருக்கு. அக்காட்சுகி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் டெலஸ்கோப்பும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீனஸோட அட்மாஸ்பியரை வந்து 5 டிஃப்ரெண்ட் கேமராவில் மூலமாக வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்குது. அதில் வந்து ஸ்டடி பண்ணதில் வந்து இந்த மாதிரி டார்க் ஏரியாஸ், அந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கிற டார்க் ஏரியாஸ், அந்த கருப்பான அந்த ஏரியாஸ் வந்து கண்டுபிடிச்ச மூலமாக அந்த இடத்துல என்ன நடந்துன்னா இந்த அல்ட்ரா வயலட், இந்த ஊதா கதிர்களை வந்து இந்த ஃபாஸ்பின் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஃபாஸ்பினில் இந்த பாக்டீரியா வந்து மைக்ரோப்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல டார்க் பேச்சஸாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து அப்சார்ப் பண்ணது வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த மைக்ரோப்ஸான நுண்ணுயிர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருந்தாங்க. வீனஸில் வந்து ஃபாஸ்பின் கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அங்கே வந்து நுண்ணுயிர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து அங்கே ஒரு புதுசாக வந்து ஒரு ஆர்கானிசமில் உருவாகிறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தப்போ தான் 2021 ஜான்வரியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆர்டிக்கல் இந்த ஸ்டடியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்பினே கிடையாது. ஸோ இந்த அப்சர்வேஷன் வந்து எரர்னால வந்து ஃபாஸ்பினுக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடுக்கும் இல்லை டிஃபரன்ஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வீனஸில் இந்த ஃபாஸ்பின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் லைக்லி வந்து ஆர்டினரியாக அங்கே இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடு தான் இருக்கணும், ரெண்டுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அதுவும் ஒன் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் வீனஸில் வந்து அதில் ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்து 3 மிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 2030 வந்து டாவின்சி அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக ஃபாஸ்பைன் இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறக்கும், வீனஸில் வந்து நார்மல் பிளானட்டாக இருந்தப்போ, அதாவது 700 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பிளானட்டாக இருந்தப்போ அங்கே தண்ணி இருந்திருக்கு. அங்கே தண்ணியாக இருந்த ஒரு எர்த்தமாக இருந்த ஒரு பிளானட் வந்து எப்படி ஒரு வீனஸ் சர்ஃபேஸ் அந்த 465 டிகிரி செல்சியஸ் வந்து காலப்போக்கில் ஆச்சு, அந்த குளோபல் வார்மிங் அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்து டாவின்சிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்புறம் வெரிட்டாஸ் அப்படிங்கிற இன்னொரு ஸ்பேஸ் வந்து 2028 வந்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான். அது பார்த்தீங்கன்னா வீனஸ் சர்ஃபேஸ் வந்து ஹை ரெசல்யூஷனில் வந்து அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்து அது ஒரு லான்ச்சிங் மிஷனாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா என்விஷன் 2031 வந்து அது பிளான் பண்ணியிருக்காங்க. வீனஸ் இருக்கிற வால்கானிக் ஆக்டிவிட்டி, அதாவது அங்கே இருக்கிற அந்த எரிமலையோடைய அந்த ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் வீனஸில் அந்த சர்ஃபேஸ்கள், அதில் இருக்கிற அந்த ஓஷன்ஸோட ஸ்டடி பண்ணுறதுக்கு எர்த்து மாதிரி வந்து அங்கேயே ஓஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் சரி, அப்புறம் ஹை ரெசல்யூஷன் ரேடார் மேப்பிங் மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணுற ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்து என்விஷன் அப்படிங்கிற அந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க 2031. ஸோ இது 3 வந்து ஒரு முக்கியமான மிஷனாக இருக்க போது வீனஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஸோ ஃபியூச்சரில் வந்து வீனஸ் பற்றி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.